வணக்கங்க. இது கருவேப்பிலை சாதம் செய்ய பொடி தாங்க. இது சீரகம், மிளகு, கருவேப்பிலை இது மூணுத்தையும் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. தனித்தனியாக வறுத்து நம்ம நல்லா மிக்சியில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு மூணுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க. இது 3 மாதம் வரை ஒன்றுமே கெடவே கெடாதுங்க. இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நல்லெண்ணெயில் நல்லா கடாயில் ஊற்றிக்கிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் வேர்க்கடலை போட்டுக்கோங்க. கடுகு தேவையில்ல. உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக தான் அந்த வேர்க்கடலை கூட. அப்படி இல்லைன்னா அதுவும் தேவையில்லைங்க. வெறும் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் போட்டு இந்த பொடியை இவ்வளோ போட்டால் போதுங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி போடுங்க. சுட சுட சாதத்தில் அதில் போட்டு சால்ட்டு போட்டு நம்ம கிளறி சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நம்மளுக்கு இருக்குங்க. ஏன்னா இந்த கருவேப்பிலை முடி வளர்ச்சியை தூண்டும். மிளகு சளி தொல்லையிலேருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும். சீரகம் நம்மளுக்கு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்குங்க. அதனால் இந்த பொடியை யாரும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. இது குழந்த பிறந்தவங்க கூட அவங்க தைரியமாக சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான பொடி. நம்மளும் சாப்பிடுவோங்க. நம்ம பிள்ளைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுப்போங்க. எல்லாமே நன்மைக்கே.